அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளை ஸ்ரீகாந்த சர்மா கீதா ஹிருதயம் என்கின்ற விஷயத்தை கொண்டு பகவத்கீதையினுடைய முதல் படியாக இருக்கக்கூடியனதான அர்ஜுன விஷாத யோகம் என்கின்ற ஒரு பாகத்தை நாம் சிந்தனை பண்ணி கொண்டு வருகிறோம். அதில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்கின்ற 3 விஷயத்தை கொண்டு நமக்கு பகவத்கீதை அதை நாம் பிராரம்ப தசையில் அதை மனசில் வாங்கி எந்த விதமான லோக விஷயங்களிலையும் மாற்றிக்காமல் நம்ம மனசை உயர்த்தி அனுபூதி மண்டலத்திற்கு சென்று அடைய வேண்டும். கீதா சிரவணம், கீதா மனனம், கீதா தர்ம ஆச்சரணம் இவைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே சிரவணம் பண்ணியுள்ளோம். அடுத்தபடியாக பகவத்கீதா சிரவணங்கிறது அது யாரிடத்தில் ருச்சி ஏற்படும் அப்படின்னு கேள்வி வரும். உடனடியாக சொல்கிறார், எவன் பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கிறானோ, பூர்வ சுகதம் பண்ணியிருக்கிறானோ அவனுக்கே இந்த உத்தம கிரந்தத்தில் ஆசை வரும். பகவத்கீதைங்கிறது ஒரு அம்மா மாதிரி. எப்படி அம்மா ஒரு குழந்தைக்கு ஹிதத்தை பண்ணுவாளோ, அதுபோல் ஒரு மனிதன் தன்னுடைய நடத்தையில் கொள்ள வேண்டியனதான விஷயத்தை பூராவும் நமக்கு இந்த பகவத்கீதையே கொடுக்கிறது. சிரவணம் அப்படிங்கிறது முதல் படி, பக்தியினுடைய முதல் படி. பகவத்கீதா சிரவணங்கிறது பூர்வ புண்ணியத்தினாலேயே ஒரு வருடத்தில் ஏற்படும், அந்த எண்ணம் ஏற்படும். ஒருவனுடைய ஹிருதயத்தில் பாபலேசம் இருக்குமாகில் அவனுக்கு தேவ சம்பந்தமான காரியங்களில் பிரீதி வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். சில சந்தர்ப்பத்தில் ஒருவனுக்கு பிரீதி ஏற்பட்டிருந்தால் கூட அந்த அவனுடைய எண்ணத்திற்கு ஸ்திரமான திருடமான ஒரு ஸ்தானம் அவன் மனதில் இருக்காது. அதனால் மனசு அப்படிங்கிறது ராகத்வேஷாதிகளால் மலினமாக இருக்கிறதுனால பகவானிடத்திலேயோ தர்ம விஷயங்களிலேயோ ஒருவனுக்கு அபிருச்சி அது ஏற்படுத்தாது. அதனாலேயே பகவத்பாதார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூணாம் அபேக்ஷ்யோயம் ஆத்மபோதோ விதீயதே என்று உபதேசம் பண்றார். அதாவது தபோபிஹி க்ஷீணபாபானாம், தபஸ்ஸுனால பாபங்கள் போக்கினவன், பாபங்கள் நாசமடைந்தவன், சாந்தானாம் பரமசாந்தியை அனுபவிக்கக்கூடியவன். இப்படி எந்த விதமான வஸ்துக்களிடத்திலையும் இவனுக்கு அபேட்சை இல்லாத பொழுது, வீதராகினாம் ராகரகிதமான ஹிருதயத்தோட அவனுக்கு முமுக்ஷுத்துவமும் இருக்குமாகில் அவர்களுக்கே ஆதிசங்கரர் ஆத்மபோதம் என்கின்றது விதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார். அதனால் புண்ணிய கர்மங்களை கொண்டும் நாம கீர்த்தனத்தினால நாமஸ்மரணினால்
பிரார்த்தனைகளை கொண்டும் ஆரம்ப தசையில் ஒருவன் தன்னுடையதான பாபத்தை போக்கிக் கொள்ளணும். அப்பொழுதே ஒருவனுக்கு பகவானுடையதான வார்த்தைகள் சிரவணம் பண்ண யோக்கியதையை பெற்றுத்தரும். சிரவணம்னு நாம் சொல்கிறோமே தவிர அவ்வளவு சீக்கிரம் ஒருவனுக்கு சிரவணத்தில் அபிருச்சிங்கிறது ஏற்படாது. பல பேர்கள் என்ன பண்ணுறா, இது மாதிரியான கிரந்தங்கள் சிரவணம் பண்ணினாலே போரும் அப்படின்னு முதல் படியிலே தங்குறா, அதோடு முடிச்சுட்டு விடுறா. ஆனால் சிரவணம் பண்ணுவதோடு நிறுத்தாமல் உண்மையான முமுட்சுவாக இருக்கக்கூடியவன் அடுத்த படிக்கு அவன் தன் காலை தூக்கி வைக்கலாம். அதுவே மனனம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனனம் என்கின்றதையும் நாம் முயற்சி பண்ணி மேலே அதனால் நமக்கு ஆனந்தம் அனுபவிக்க முடியணும். இப்படி சிரவணம் மனனம் அப்படிங்கிறதான ரெண்டு படியும் நமக்கு ஆனந்தத்தையே கொடுக்கும். அதனால் அல்ப சுகத்துக்கு பின்னால் போகாமல் நித்தியமும் பகவத்பரமான வேதாந்த விஷயங்களை சிரவணம் பண்ணி நாம் மனசை அந்த தத்துவ சாட்சா்காரத்திற்காக தயார் பண்ணணும். அப்பேற்பட்டதான ஒருவனுக்கே இந்த பகவத்கீதையினால் பிரயோஜனம் என்கின்றது ஏற்படும். இதை தான் நமக்கு ஆதிசங்கரர் கொடுக்கிறார். அதனால் சிரவணம் அப்படிங்கிறது ஏதோ கேவலம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சிரவணங்கிறதே அது சுகசாத்தியமாக இருந்தாலும் அதில் ருச்சிங்கிறது ஒருவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஏற்படாது. பகிர்முகமாகவே இருக்கக்கூடியவனுக்கு, முமுட்சுத்துவம் இல்லாதவனுக்கு, ஒருவனிடத்தில் பாவம் இருக்குமாகில் அவனுக்கு அதில் ருச்சி ஏற்படாது. அப்போ சிரவணங்கிறது கூட நமக்கு நாம் பண்ணக்கூடியதான சத்கர்மங்கள் நம்மளை வழி நடத்துகின்றது. அந்த சத்கர்மத்தினாலேயே நமக்கு சித்தசுத்தி ஏற்படுகின்றது. அலைபாயாத மனது நமக்கு ஏற்படுகின்றது. இதர வஸ்துக்களிடத்தில் நமக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் ராகரகிதமான மனசை கொடுத்து நமக்கு முமுட்சுத்துவத்தையும் ஊட்டி மேலே நமக்கு எல்லையில்லாத அந்த பகவத் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்று தருகிறது. அப்பேற்பட்டதான அந்த பகவத்கீதையை நாம் சிரவணம் பண்ணனமாகில் அதுக்கு ஜென்மாந்தரங்களில் பண்ணினதான புண்ணியமே முக்கியமான காரணம். இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நாம் ஒரு சிறு வயதிலேயே ஒருவனுக்கு அத்தியாத்ம விஷயங்களில் பகவத்கீதையில் பாகவதத்தில் தாத்பரியம் ஏற்படுமாகில் அவன் முஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணியிருக்கிறான். அதனாலேயே அவனுக்கு இந்த பகவத் விஷயத்தில் நாட்டம் ஏற்படுகின்றது. பூர்வ சுகிருதங்கிறது அவனை வழி நடத்தும், அவனை பகவானிடத்தில் அழைச்சுண்டு போகும். அப்பேற்பட்டதான பகவத் உபதேசங்களையெல்லாம் சிரவணம் பண்ணக்கூடியனதான பாக்கியத்தையும் பெற்றுத்தரும். மேலும் அவன் பண்ணக்கூடியனதான சுத்தமான கர்மாக்கள் சித்தசுத்தியை கொடுத்து அவனுக்கு ஆனந்தமும் ஏற்படும்படி அதே வழி நடத்தும். இப்பேற்பட்டதான ஒருவன் பூர்வ சுகிருதம் பண்ணினாலொழிய இது சாத்தியமில்லை அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கிறார். ஒரு சின்ன விஷயந்தான் இருந்தாலும் நாம் முடிஞ்ச பரியந்தம் நம்மளுடைய ஒவ்வொரு இந்திரியங்களையும் பாபச் செயல்களிலிருந்து அதை திரும்ப பெற்று நம்மளுடையதான பாபத்தை நாம் போக்கி அலைபாயக்கூடியனதான மனதை அடக்கி இதர திரவியங்களிலேயோ இதர விஷயங்களிலேயோ இதர லோகங்களிலேயோ ஆசையில்லாமல் நமக்கு
மோட்சத்தை அடையணுங்கிற முமுட்சுத்துவம் நம்மளிடத்தில் ஏற்படும்படி, அதற்காக கிருபை பண்ணும்படி சர்வேஸ்வரனான கண்ணனுடைய திருவடியில் நாம் சேவிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இப்பேற்பட்டதான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி கண்ணா எனக்கு கிருபை பண்ணு, எனக்கு இந்த இந்திரியங்களை ஜெயிக்கும்படி கிருபை பண்ணு, உன்னுடைய திருநாமத்தை கீர்த்திக்கும்படி கிருபை பண்ணு அப்படின்னு பகவானோட பிரார்த்தனை பண்ணும் பொழுது அத்தியாத்ம விஷயத்தில் நாட்டம் இருக்கக்கூடியதான ஆட்களோட வழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நினைவூட்டி கொண்டு இந்த அர்ஜுன விஷாத யோகத்தில் ஒரு ஜீவனுக்கு பூர்வ சுகிருதமே அவனை வழி நடத்துகிறது, அவனுக்கு பகவத்கீதையில் ருச்சியை ஏற்படுத்துகிறதுங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த சின்ன கிளிப்பிங்கை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.